டாக்ஸிக் படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ருக்மணி வசந்தோட கேரக்டர் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி ரெடி ஆகுது. யாஷ் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. படம் வர மார்ச் 19 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது லாட்ஸ்பாட் 2 படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ இருந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார், பிரியா பவானி சங்கர், சிங்கன் புலி இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி மூவி ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். 29 படத்துலேருந்து அஃபிஷியல் பசங்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி ஒரு போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் த்ரில்லர் மூவி ரெடி ஆகுது. பிரீத்தி அஸ்ரானி லீடர் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் திரௌபதி. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் தே வில் கில் யூ. இந்த மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர மார்ச் 17 இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கபில் ஃபேமிலி. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் கில்லர். இந்த படத்துலேருந்து இன்றைக்கி ஏஆர் ரகுமானோட பர்த்டே போஸ்டர் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா டைரக்ஷன் பண்ணி லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்குது. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மலையாள லாங்குவேஜில் மட்டும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் மாயபிம்பம். இந்த படத்தில் அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் டெப்போ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 23 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ்லேருந்து ஒன் லாஸ்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 12 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் மீனியம் ப்ரீமியர் ஆகும். மகாசேனா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 9 சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் லீச். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வர ஜனவரி 9 சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. தி ரிப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 12 தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.